ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த டிஷ்ஷுங்க. சூடான சாப்பாடில் இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு ஊற்றி அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.